வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைவருக்கும் தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. அது என்ன செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய ரேஷன் கார்டு வைத்திருக்கும் வயதான முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரேஷன் கடையில் சென்று பொருள் வாங்க இயலாது. இனி அவர்களுக்கு பதிலாக அவங்க ஒரு பிரதிநிதியை அவங்க நியமிக்கலாம். ஸோ அந்த நியமிக்கும் பிரதிநிதியை டைரெக்டாக ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கிக்கலாம். அந்த பிரதிநிதியை நியமிக்கும் ஆப்ஷனை நம்முடைய தமிழ்நாடு அரசு எனபிள் பண்ணிடுறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடி எப்படி அந்த ஆப்ஷனை ஆன்லைன் மூலம் எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அதனுடைய ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. TNPDS அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, பிரதிநிதி நபரை சேர்க்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டோட யாருக்கு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ ஸோ அந்த மொபைல் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்சாயை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மொபைல் நம்பரை அதுக்கப்புறம் அந்த கேப்சா குறியீடையும் டைப் பண்ணிவிட்டு இந்த பதிவு செய்ய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் அந்த மொபைலுக்கு உங்களுக்கு ஒரு 7 இலக்க எண் வரும். அந்த எண்ணை இதில் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு நான் அந்த எண்ணை டைப் பண்ணிவிட்டு இதில் பதிவு செய்யன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு 300 செகண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா OTP வந்துட்டு 8644 358. ஓகே, நான் டைப் பண்ணிவிட்டேன். பதிவு செய் இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்துங்க, உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க, பிரதிநிதி விவரங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு பதிலாட்டு யார் ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கணுமோ ஸோ அவங்களுடைய நெய்மை இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரை நீங்கள் தமிழில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாலினம் கேட்டிருக்கு. ஸோ அவங்க ஆனா பொண்ணா அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க நீங்கள் யாரை பிரதிநிதியாக செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் உறவு முறை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு ரிலேட்டிவா, இல்லை பணியாளரா, இல்லை அண்டை வீட்டாரா, தொண்டு நிறுவனங்களா, இல்லை மற்றவையா, அதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இதில் ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் ஒரு ஆளை பிரதிநிதியாட்டு சேர்ப்பீங்கல்ல, ஸோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் பதிவேற்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் பதிவேற்றம் பண்ணணும். பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன பிறகு உங்களுக்கு அவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு SMS அனுப்புவாங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரதிநிதியாட்டி யாரை செய்தீங்களோ ஸோ அவங்கள நீங்கள் ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்க போகலாம். வேறு நீங்கள் எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. இப்போ இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிடுறாங்க. இது ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசுக்கு முடியாமல் வீட்டில் படுக்கையாக இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்ட இருப்பாங்க, நடந்து போக முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே உங்களுடைய பிரதிநிதி ஆன்லைன்லேயே நீங்களே சப்மிட் பண்ணிக்கலாம். அவங்க அதுக்கப்புறம் அந்த ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்